Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட புக், அதாவது பகவத்கீதைங்கிற புக்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதை நீங்க ரிலீஜியஸ் புக்கா பார்க்காம இதை ஒரு டெக்னிக்கல் புக்கா நீங்க பார்க்கணும். இதுல கிடைக்கிற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரொடக்டிவா இருக்கலாம், நம்ம எப்படி லைஃபோட பர்பஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நான் இதை சொல்ல போறேன். ஸோ மற்ற ரிலீஜியன்ஸ், அதாவது கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம்ஸ் ஆர் புத்திசம், ஜெயினிசம், இந்த யாரா இருந்தாலும் சரி, நம்ம இதை ரிலீஜியஸ் புக்கா பார்க்காம இதுல இருந்து ஒரு டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த புக்ஸ் மட்டும் இல்லாம இனிமேல் வரப்போற சீரீஸ்ல பைபிள், குரான், புத்திசம் ரிலேட்டடான, ஜெயினிசம் ரிலேட்டடான புக்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த புக்ல நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஆனா எனக்கு பர்டிகுலரா நான் பேசணும்னு நினைத்தது சாப்டர் நம்பர் 2, சாங்கிய யோகம் அந்த சாப்டர் சொல்லுவாங்க. அந்த சாப்டர்ல அவங்க மெயினா என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். நம்ம எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும், நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம், அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த சாப்டர்ல ரொம்பவே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு சோல், நம்ம இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த மூளையும் கிடையாது, நம்ம அதுக்கும் மேல நுட்பமா இருக்கிற இன்டெலெக்டும் கிடையாது, நம்மளாம் ஒரு சோல். இந்த சோல்னா என்ன? சோல்னா ஒரு மிகப்பெரிய ஓஷன், கடல், ஒரு மிகப்பெரிய கடல்ல ஒரு துளி டிராப் தான் இந்த சோல். அப்ப அந்த கடல் யாரு? நம்ம டிராப்னா அந்த கடல் யாரு? கடவுள் தான் அந்த மிகப்பெரிய கடல்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதா சாங்கி யோகம். அட் த சேம் டைம் சோலை எதாலையும் எரிக்க முடியாது, தண்ணியால நனைக்க முடியாது, காத்தால உலர வைக்க முடியாது, சோலை எந்த ஒரு கத்தியாலையும் பெனிட்ரேட் பண்ண முடியாது. சோல் கம்ப்ளீட்லி இம்மார்டல், அதை அழிக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் சோல்னு சொல்லி இந்த சாங்கி யோகத்துல மென்ஷன் பண்றாங்க. சோ இப்படி சொல்ற விஷயத்துல நம்ம என்ன கத்துக்கலாம் போது, நான் இதை பர்சனலா இந்த டெக்னிக்ஸ் ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணேன். எனக்கு ஃபியர்ஃபுல்லா இருக்கிற டைம், அதாவது எனக்கு ரொம்பவே பயம் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், எனக்கு ஷிப்லயும் சரி இல்ல என் லைஃப்லயும் சரி, எந்த இடத்துல ரொம்ப ஃபியர்ஃபுல்லா இருக்கணும், அப்போ எனக்கு இந்த சாங்கி யோகத்தை நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ இட் ஹெல்ப் மீ டு பி ஃபியர்லெஸ். அதாவது பயமே இல்லாமல் இல்லை, பயம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு எனக்கு உதவுச்சு. ஏன்னா நான் ஒரு சோலுங்கும் போது எனக்கு இந்த பாடியோ இந்த பிரெயினையோ ஒரு இதாகுதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் தைரியமா ஒரு விஷயத்த போய் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பேன். ஏன்னா நான் ஒரு சோல், அந்த ஒரு தைரியம் எனக்கு இருக்கும். அதான் நான் ஒரு கடவுளோட ஒரு சின்ன பாட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்குள்ள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஐ கேன் பி மோர் ஃபியர்லெஸ் டுவர்ட்ஸ் மை ஒர்க். என் வேலையை நான் பண்ணும்போது இன்னுமே ஃபியர்லெஸ்ஸா நான் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சாங்கி யோகத்துல நான் மெயினா கத்துக்கிட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு நியூவா இருக்கலாம், இல்ல இந்த விஷயம் ஒரு சில பேருக்கு டிஃப்ரெண்டா படலாம். அது எப்படி நீ சோல்னு சொல்லலாம், நம்ம எப்படி சோல் ஆகும், நம்ம எப்படி கடவுளோட கம்பேர் பண்ணலாம். ஸோ நிறைய உங்களுக்கு கான்ட்ரவர்ஷியஸ் வரும். நீங்க அந்த பாட்டுக்குள்ள போகாதீங்க. நீங்க ஒரு மைண்ட் செட்குள்ள ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம செயல்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கீழே சொல்லுங்க. தேங்க்யூ, வில் see you in the next video. Bye.